பல இன மக்களும் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்களும் வாழும் மலேசியாவில் தற்போது பூதாகரமாக உருவெடுத்திருக்கிறது ஒபிசிட்டி எனப்படும் உடல் பருமன் பிரச்சனை. இது பற்றிய விவரங்களை வழங்குகிறார் அங்குள்ள நமது செய்தியாளர் மோகனா. மலேசியர்களிடையே உடல் பருமன் என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது. ஆசியாவிலேயே உடல் பருமன் கொண்டவர்கள் அதிகம் வாழும் நாடாக மலேசியா மாறுகிறது. 10 மலேசியர்களில் குறைந்தது 3 அல்லது மொத்த மக்கள் தொகையில் 30 விழுக்காட்டினர் குண்டு மனிதர்களாக இருக்கின்றனர் என்று ஆக கடைசியான புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. குறிப்பாக பள்ளி மாணவர்கள், இளைஞர்கள் மத்தியில் அதிகமாக காணப்படும் இப்பிரச்சினையினால் எதிர்கால மலேசிய மக்களின் ஆரோக்கியம் ஒரு கேள்விக்குறியாக விளங்கும் என்று சுகாதார நிபுணர்கள் கருதுகின்றனர். இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் மலேசிய மக்களின் உணவு கலாச்சாரம்தான். அடுத்ததாக போதுமான உடற்பயிற்சி இல்லாமை மற்றொரு முக்கிய காரணமாக கருதப்படுகிறது. பல இன மக்களை கொண்ட நாடாக இருப்பதால் பல வகையான உணவுகளுக்கு பஞ்சமே இல்லை. மேலும் முக்கிய நகர்ப்புறங்களில் உணவுக் கடைகள் 24 மணி நேரமும் திறந்தே இருப்பது கட்டுப்பாடற்ற உணவு கலாச்சாரத்தை ஊக்குவிப்பதாக அமைந்திருக்கிறது. காசை கொடுத்துட்றாங்க, நீங்கள் போய் வீட்டில் போய் கடையில் போய் கேன்டீனில் சாப்பிட்டுக்குங்க அப்படின்னு தவிர்க்க பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் பேரண்ட்ஸ் வந்து வீட்டிலேயே வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு பசியாரியோ காலையில் பசியாரியோ வெள்ளனே எழுந்திரிச்சு பிள்ளைங்களுக்கு பசியார் செஞ்சு கொடுக்கலாம். அங்கே போகிற இடத்துல எது ஃபாஸ்ட் ஃபுட் இருக்கோ அங்கே சாப்பிட்டுட்டு அப்படி நேரத்தை ஓட்டிகிட்டு போகிறாங்க. ரெண்டாவது வந்து நொறுவு தீனி ரொம்ப வேற. No food control. Everybody takes anything, the obesity starts, from the small people ke பிள்ளைங்களுக்கு கூட obesity வந்துருது. உணவை கட்டுப்படுத்தி உடற்பயிற்சியை அதிகரிக்கும்படி அரசாங்கம் விடுக்கும் வேண்டுகோளுக்கு யாரும் செவி சாய்ப்பதாக இல்லை. ஆரோக்கியமான மலேசியாவை உருவாக்க வேண்டும் என்பதே அரசின் முக்கிய நோக்கமாக இருந்தாலும் மக்களும் இதற்கான விழிப்புணர்வை பெறுவதோடு அதனை நடைமுறைப்படுத்துவதும் அவசியம் என்பதே சமூக ஆர்வலர்களின் வலியுறுத்தலாக உள்ளது. புதிய தலைமுறை செய்திகளுக்காக வணக்கம் நேசியா ஒத்துழைப்போடு கோலாலம்பூரிலிருந்து மோகனா அருட்ஜோதி.